ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 5 2 Corinthians chapter 13 verse 5. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமின் யோர் செல்ஸ். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கேன். செல்ஃப் எக்ஸாமினேஷன். என்ன எக்ஸாமினேஷன்? எனக்குள்ள விசுவாசம் இருக்குதான்றது மாத்திரம் இல்லை, இயேசு எனக்குள் இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நம்ம அறியணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தங்களோடு கூட இருக்கிறார் என்பதையே அறியாமல் இருக்கிறார்கள். அதனால தான் பலவிதமான பயங்கள், கலக்கங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன் போன்ற அநேக காரியங்கள் வருது. நம்ம அநேக நேரத்தில் நமக்கு எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னா நம்ம யோசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு சிலதெல்லாம் எதிர்மறையாக, நெகட்டிவாக, நமக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக மாறுச்சுன்னா உடனே நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்? இயேசு கிறிஸ்து என் கூட இல்லை அப்படின்னு யோசித்துக்கிறோம். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் இங்கே என்ன எக்ஸாமின் பண்ண சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை தவற விட்டு விடுகிறோம், மிஸ் பண்ணிடுறோம். அவர் எங்கேயோ நம்ம அவருடைய கையை விட்டுட்டு நம்ம விலகி ரொம்ப தூரம் நடந்து போயிடுறோம். கூட்டத்தில் எங்கேயோ அவரை மிஸ் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் தகப்பனார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போவார்கள். அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட அழைத்து செல்கிறார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கு யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. பண்டிகையினுடைய ஒரு ஜோரில், பண்டிகையினுடைய ஒரு குதூகலத்தில் இவங்க பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை மிஸ் பண்ணிட்டாங்க. சொந்த பிள்ளை, 12 வயசு தான். இயேசு கிறிஸ்து எருசலேமில் தங்கிட்டார். இவங்க என்ன யோசிச்சுக்கிட்டாங்க? 44 வசனம் சொல்லுது, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாருமே இந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்ததுனால யார் கூடயாச்சும் அவர் இருப்பார், அந்த பிரயாணக்காரர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று இவர்கள் நினைத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பிரயாணக்காரர் கூட்டத்தோடு ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. அங்கே தேடி பார்த்தா இயேசு கிறிஸ்துவை காணோம். உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். இப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பிரயாணம் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாரிடத்துலையும் அறிமுகமானவர்கள், உறவின் முறையார் எல்லாரிடத்திலும் போய் தேடி பார்த்து 45 வசனம் சொல்லுது, காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு, 3 days ஆயிடுச்சு, 3 நாள் தேடினாங்க. அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுத்தரங்களின் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ என் தகப்பனும் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உம்மை தேடினோமே என்று இங்கே சொல்லுகிறத நம்ம பாருங்கள். விசாரத்தோடு தேடணும். நீ எங்கே போயிட்டப்பா? 3 நாளாக நாங்கள் தேடணுமே.
அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. விசாரத்தோடு தேடினாங்க. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம கூட அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில அநேக பிஸி ஸ்கெடியூலில் சில நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம தொலைச்சிடுறோம். அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம இழந்துடுறோம். நம்ம இழந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம என்ன யோசிச்சுட்ருக்குறோம்? அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இந்த அப்பா அம்மா அப்படி தான் யோசித்துக்கிட்டாங்க. நம்ம கூட தான் இருக்கிறாரு. உறவின் முறையார் இடத்துல இருப்பார், அறிமுகமானவர்களிடத்தில் இருப்பார், பிரயாணக்காரர் கூட்டத்தில் அவர் இருப்பார், எங்கேயாச்சும் இருப்பார், வேறு எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஒரு நாள் பிரயாணம் போயிட்டாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் இல்லை, அவர் எருசலேமிலே இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த அருமையானது நல்ல நாளில் கூட இன்றைக்கி நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா எப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் இயேசுவை இழந்து தேடினார்களோ, இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், பல நாள் ஆயிடுச்சு, பல மாதம் ஆயிடுச்சு, சில வருஷங்களும் ஆயிடுச்சு, இயேசுவை விட்டு விலகிட்டாங்க. ஆனால் இன்னும் தேட ஆரம்பிக்கலை. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேட வேண்டும். இயேசுவின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் தேடுங்க. எப்படி தேடணும்? இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க அப்பா அம்மா, மகனே, உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உம்மை தேடினோம், விசாரத்தோடு உம்மை தேடினோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு தேடணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் அப்படி தேடி நமக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமேயானால் நிச்சயமாக இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனில் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் உங்களை சோதித்தறியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஆண்டவரே, எங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, ஆண்டவர் எங்களை பரீட்சை பார்த்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடர கர்த்தர் கிருபை செய்தலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.